Hello all, welcome to my channel. இந்த வீடியோவில் ப்ளம் பிராண்டில் ரைஸ் வாட்டர் அண்ட் நயாசினமைட் மாய்ஸ்சரைசரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதுக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின் ஹைட்ரேட் பண்ணுறனால ரொம்ப நரிஷிங்காக ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு க்ளோவோடு நம்மளோட ஸ்கின் இருக்கும். நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுறனால ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், ஏஜிங் இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரொலாங் பண்ணலாம். இந்த மாய்ஸ்சரைசர் ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாட்டர் எடுத்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஒரு ஜெல் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு ஆயிலி ஸ்கின் இருக்குது, நான் ஏதாச்சும் போட்டாலே எனக்கு ஸ்கின் இன்னும் ஆயிலி ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கொஞ்சம் கூட ஹெவியாக இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் இதில் இருக்க 2% நயாசினமைட் உங்களோட ஆயில் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணும். அதுக்கப்புறமா லைக் ஆக்னி ஸ்பாட்ஸு அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இப்போ இந்த மாய்ஸ்சரைசரை நீங்கள் டெய்லியும் ஏஎம் பிஎம் ரொட்டீனில் ரெண்டுத்துலேயுமே கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ரெட்டினால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நயாசினமைட் மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் ரெட்டினால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ரெட்டினால் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாய்ஸ்சரைசர் போட்டு நீங்கள் சீல் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் வைஸ் நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். ஆயிலி ஸ்கின் இருக்க பர்சன்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இது ஆயில் செக்ரீஷனை கம்மி பண்ணும். ப்ளஸ் இது ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ அதனால் நீங்கள் போட்டிருக்கிற ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. உங்களுக்கு ஸ்கின் கேர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.